என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. உலகை ஆளும் எம்பெருமான் ஈசனின் பாதுகாவலன் பைரவமூர்த்தி. சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் ஒருவர்தான் பைரவர். 64 பைரவ மூர்த்திகளுள் முதன்மையானவர் காலபைரவர். சிவபெருமானின் ருத்ர ரூபமாக விளங்குபவர் காலபைரவர். சிவன் கோவில்களில் வடக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். பன்னிரு கரங்களுடன் நாகத்தை பூணுலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கி நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் காலபைரவர். சனியின் குருவாகவும் 12 ராசிகள் 8 திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் விளங்குகின்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த காலபைரவர் சன்னதி 2. அவற்றுள் ஒன்று காசியில் உள்ளது, மற்றொன்று தமிழகத்தில் உள்ள தர்மபுரி அதியமான் கோட்டையில் விற்றிருக்கும் தட்சிணகாசி காலபைரவர் திருக்கோயிலில் உள்ள உன்மந்திர பைரவரை பற்றிதான் இன்று நாம் காண இருக்கின்றோம். 9ஆம் நூற்றாண்டில் அதியமான் மன்னரால் காசியிலிருந்து சிலைகள் எடுத்து வந்து பூஜைகள் செய்து 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது இத்திருக்கோயில். அதியமான் மன்னர் கோவிலில் 9 நவக்கிரக சக்கரத்தை கோவிலின் மேற்கூரையில் ஸ்தாபித்துள்ளார். உன்மத்திர பைரவரை தரிசிக்க 9 நவக்கிரக சக்கரத்தின் வழியாக சென்று வழிபட்டு வரும்போது நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதியமான் மன்னரின் குலதெய்வமாக விளங்குகின்றார் உன்மத்திர பைரவர். ஆகையால் இன்றளவும் அதியமான் கோட்டையின் சாவி கால பைரவரின் கையில்தான் இருக்கும். இவரது சிறப்பு யாதனில் 27 நட்சத்திரமும் 12 ராசியும் இவரது திருமேனியில் அடக்கம். ஆகவே 12 ராசிகளில் மேச ராசியினர் இவர் சிரசினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும். ரிஷபராசிக்காரர்கள் கழுத்து பகுதியினையும், மிதுனம் தோல் புஜம், கடகம் மார்பு பகுதி, சிம்மம் வயிறு, கன்னி குறி, துலாம் தொடைப்பகுதி, விருச்சிகம் முட்டி, தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்கள் முட்டியின் கீழ்ப்பகுதி, கும்பம் கணுக்கால், மீனராசிக்காரர்கள் பாதம் இவற்றை அவரவர் ராசிக்கு ஏற்ப இவரது திருமேனியில் உள்ள உறுப்புகளை கண்டு வணங்கும் போது நவக்கிரக தோஷங்கள் நீங்குவது முற்றிலும் உண்மை. அதியமான் மன்னர் போர்களில் வெற்றி பெற தனது வாளினை இங்கு வைத்து வழிபட்டதால் அதன் அடையாளமாக இத்திருக்கோவில் மட்டும் வாள் இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமாயின் சாம்ப பூசனை விளக்கினை காலபைரவர் சன்னதியில் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நினைத்த காரியம் நிறைவேறும். காசி காலபைரவருக்கு அடுத்து தனிச்சன்னதியில் இருக்கும் காலபைரவர் என்பதால் மிகவும் பிரசித்தி பெற்றவராக திகழ்கின்றார். இதன் காரணமாக இந்த ஸ்தலம் முக்தி கஷேத்திரமாக போற்றப்படுகிறது. கர்நாடகா, கேரளா மற்றும் பிற மாநில மக்கள் வந்து தரிசித்து எதிரிகள் தொல்லை நீங்கி காரியங்கள் சித்தி பெற்று செல்கின்றனர். மேலும் ஒரு சிறப்பு, 12 ராசிகளுக்கான நட்சத்திரங்களின் நந்தவனமும் இங்கே உள்ளது. தர்மபுரியில் இருந்து சேலம் செல்லும் பாதையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இத்திருக்கோவில். நவக்கிரக தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் பெற, திருமணத் தடை நீங்கவும், பில்லி சூனியம் போன்றவை விலக வில்வமரமும் வன்னிமரமும் பின்னி பிணைந்திருக்கும் ஸ்தலவிருட்சமான இந்த மரத்தின் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற பூட்டு வாங்கி பூட்டுகின்றனர். வாரணாசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட 2,18,000 ருத்ராட்சைகளால் ஆன கட்டப்பட்ட பந்தலின் கீழ் அமர்ந்து அருள்பாலிக்கும் காலபைரவரை வணங்கி வாழ்வில் ஒரு முறையேனும் வந்து வழிபட்டு வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்றுச் செல்வீராக. வாழ்க வளமுடன்.